சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். ஆபிரகாம் மற்றும் மெல்கிசேதேக்கின் சமகாலத்தவரும் ஊத்ஸ் தேசத்து தீர்க்கதரிசியுமான யோபுவின் சரித்திரம் வேத மாணாக்கருக்கு மிகுந்த ஆர்வமுள்ளதாக இருக்கிறது. யோபுவின் அனுபவங்கள் மனுக்குலத்தின் வீழ்ச்சியையும் மீண்டும் எழுச்சி அடைவதையும் அடையாளப்படுத்துகின்றன என்பதை அறியும்போது அதில் உள்ள உண்மைகள் மட்டுமல்லாது அவற்றின் நிழலான அர்த்தங்களும் நம்மை ஆர்வத்திற்கு உள்ளாக்குகின்றன. யோபு செல்வந்தராகவும் கனம் பொருந்தினவராகவும் செழிப்பானவராகவும் இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவரது வாழ்க்கையில் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டது. அவரது அனைத்து குமாரரும் குமாரத்திகளும் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருந்தபோது அந்த வீட்டை மின்னலொன்று தாக்கியது. அதில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அடுத்து அவர் தனது ஆடுகள், கழுதைகள், வெள்ளாடுகள், ஒட்டகங்கள் மற்றும் மந்தைகள் என அனைத்தையும் இழந்தார். மன அழுத்தத்தின் காரணமாக உடல் ஆரோக்கியத்தை இழந்த அவருக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் ஏற்பட்டது. அடுத்து இவை அனைத்தும் அவர் தேவனால் புறக்கணிக்கப்பட்டதை குறிக்கிறது என்று தெரிவித்த தனது சிநேகிதரையும் அவர் இழந்தார். இறுதியாக அவரது மனைவி அவருக்கு எதிராக திரும்பி, நீங்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர், நீங்கள் மரித்தால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள். பரிதாபத்திற்குரிய யோபுவும் அதையே விரும்பி, நீர் என்னை பாதாளத்தில் கல்லறையில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப உயிர்த்தெழுதலின் நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று ஜெபித்தார். யோபு 14:13. இந்த தீர்க்க தரிசனத்தை மேசியாவானவர் நிறைவேற்றப் போகிறார். உடல் நலம், பெலன், சிநேகிதர் மற்றும் செல்வம் என அனைத்தையும் இழந்தது யோபுவுக்கு விலையேறப்பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்தன. அதுபோலவே பரிதாபத்திற்குரிய மனுக்குலமும் தெய்வீக பராமரிப்பு தங்களுக்கு தேவை என்பதன் முக்கியமான படிப்பினைகளை கற்று வருகின்றது. தேவ ஏற்பாட்டின் கீழாக யோபு இழந்த செழிப்பு, ஆரோக்கியம் போன்றவை அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டன. அவர் அநேக பிள்ளைகளையும் 2 மடங்கு எருதுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். வேதாகமத்தின்படி இறுதியில் மனுக்குலத்தின் காரியங்களிலும் அப்படியாகத்தான் இருக்கப் போகிறது என்றும் இவர்களின் பாவம் மற்றும் மரணத்தின் சாபம் நீக்கப்படும். அதற்கு பதிலாக தேவ ஆசீர்வாதம் மனுக்குலத்தின் மீது 1000 ஆண்டுகளுக்கு ஊற்றப்படும் என்றும் அது மரணத்திற்குள் சென்ற அனைவருக்கும் மீண்டும் வாழ்வளிக்கும் என்றும், மேலும் அவர்களது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை 2 மடங்காக பெருக்கும் என்றும் வேதமானவர் நமக்கு சொல்கின்றனர். மேலும் இந்த பாடமானது இஸ்ரவேலின் யூபி வருஷத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷத்தின் போது ஜனங்களுடைய அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்பட்டு அவரவர் தங்களுடைய சொந்த காணியாட்சிக்கே திரும்பினார்கள். லேவியராகமம் 25:13. இது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் என்று குறிப்பிடப்படும் காலத்திற்கு நிழலாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் 3:19 முதல் 23 முடிய. ஆமென்.